10ஆம் வகுப்பின் புவியியல் பாடப்பகுதியில் அமைந்துள்ள இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு பாடப்பகுதியில் அமைந்துள்ள 25 வினாக்கள். கொஸ்டின் நம்பர் 26. 1. பாங்கர் என்பது மேட்டு நில வண்டல் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம் ஆகும். இவை பழைய வண்டல் மண்ணால் ஆனவையாகும். 2. ஆறுகளால் கொண்டுவரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண் காதர் அல்லது பெட் நிலம் என்று அழைக்கப்படும். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1ம் 2ம் சரி. கொஸ்டின் நம்பர் 27. வண்டல் சமவெளியில் உயர் நிலப்பகுதி பில்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. 2. வண்டல் சமவெளியில் சதுப்பு நிலப்பகுதி சார்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி 1ம் 2ம் தவறு. சரியான விளக்கம் வண்டல் சமவெளியில் உயர்நிலப்பகுதி சார்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. வண்டல் சமவெளியில் சதுப்பு நிலப்பகுதி பில்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 28. இந்தியாவின் வட இந்திய சமவெளியை காலநிலை மற்றும் நிலப்பரப்பின் பண்புகளை கொண்டு எத்தனை வகையாக பிரிக்கலாம்? சரியான விடை ஆப்ஷன் பி 4. இந்தியாவின் வட இந்திய சமவெளியை காலநிலை மற்றும் நிலப்பரப்பின் பண்புகளை கொண்டு 4 வகையாக பிரிக்கலாம். 1. ராஜஸ்தான் சமவெளி. 2. பஞ்சாப் ஹரியானா சமவெளி. 3. கங்கை சமவெளி. 4. பிரம்மபுத்திரா சமவெளி. கொஸ்டின் நம்பர் 29. லூனி மற்றும் மறைந்து போன சரஸ்வதி ஆறுகளின் படிவுகளால் உருவான சமவெளி. சரியான விடை ஆப்ஷன் டி ராஜஸ்தான் சமவெளி. லூனி மற்றும் மறைந்து போன சரஸ்வதி ஆறுகளின் படிவுகளால் உருவான சமவெளி ராஜஸ்தான் சமவெளியாகும். கொஸ்டின் நம்பர் 30. சட்லஜ் பியாஸ் மற்றும் ராவி ஆறுகளினால் ஏற்படும் படிவுகளால் உருவான சமவெளி எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ பஞ்சாப் ஹரியானா சமவெளி. சட்லஜ் பியாஸ் மற்றும் ராவி ஆறுகளினால் ஏற்படும் படிவுகளால் உருவான சமவெளி பஞ்சாப் ஹரியானா சமவெளியாகும். கொஸ்டின் நம்பர் 31. காக்ரா காண்டா கோசி யமுனை சாம்பல் பெட்வா போன்றவை எந்த ஆற்றின் துணையாறுகள்? சரியான விடை ஆப்ஷன் சி கங்கை. காக்ரா காண்டா கோசி யமுனை சாம்பல் பெட்வா போன்ற ஆறுகள் கங்கை ஆற்றின் துணையாறுகள் ஆகும். கொஸ்டின் நம்பர் 32. பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும்பகுதி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி அசாம் மாநிலம். பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும்பகுதி அசாம் மாநிலத்தில் அமைந்துள்ளது. கொஸ்டின் நம்பர் 33. தார் பாலைவனம் உலகின் மிகப்பெரிய பாலைவனங்களின் வரிசையில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி 7. தார் பாலைவனம் உலகின் மிகப்பெரிய பாலைவனங்களில் 7வது இடத்தில் உள்ளது. கொஸ்டின் நம்பர் 34. தார் பாலைவனம் பற்றிய கூற்றுகளில் தவறான ஒன்று. ஆப்ஷன் ஏ பெரிய இந்திய பாலைவனம். இது இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய வறண்ட நிலப்பகுதியாக உள்ளது. ஆப்ஷன் பி இப்பாலைவனம் 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இயற்கை எல்லையாக அமைந்துள்ளது. ஆப்ஷன் சி இப்பாலைவனம் ராஜஸ்தான் மாநிலத்தின் 1/3 பங்கு நிலப்பரப்பை கொண்டுள்ளது. ஆப்ஷன் டி இந்த பாலைவனப் பகுதி மருஸ்தவி என்றும் அரை பாலைவனப் பகுதி பாங்கர் என்றும் இரு பகுதிகளாக அழைக்கப்படுகிறது. தவறான ஒன்று ஆப்ஷன் சி. சரியான விளக்கம் இப்பாலைவனம் ராஜஸ்தான் மாநிலத்தின் 2/3 பங்கு நிலப்பரப்பை கொண்டுள்ளது. 1/3 பங்கு இல்ல 2/3 நிலப்பரப்பை கொண்டுள்ளது.
கொஸ்டின் நம்பர் 35 சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி எந்த சமவெளியில் அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் டி ராஜஸ்தான் சமவெளி. கொஸ்டின் நம்பர் 36 தராய் எனப்படும் சதுப்பு நிலக்காடுகள் காணப்படுகின்ற சமவெளி. சரியான விடை ஆப்ஷன் ஏ பிரம்மபுத்திரா சமவெளி. தராய் எனப்படும் சதுப்பு நிலக்காடுகள் பிரம்மபுத்திரா சமவெளியில் காணப்படுகின்றன. கொஸ்டின் நம்பர் 37 தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கும் ஆறு எது? சரியான விடை ஆப்ஷன் டி நர்மதை. நர்மதை ஆறு தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறது. கொஸ்டின் நம்பர் 38 எந்த இரு ஆறுகள் மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கின்றன? சரியான விடை ஆப்ஷன் ஏ நர்மதை தபதி. நர்மதை தபதி இரு ஆறுகளும் மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கின்றன. கொஸ்டின் நம்பர் 39 ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி குரு சிகார் சிகரம். ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் குரு சிகார் ஆகும். குரு சிகார் சிகரம் 1722 மீட்டர் ஆகும். கொஸ்டின் நம்பர் 40 தீபகற்ப பீடபூமியின் மேற்கு பகுதியிலுள்ள மத்திய உயர்நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி மாலவ பீடபூமி. தீபகற்ப பீடபூமியின் மேற்கு பகுதியிலுள்ள மத்திய உயர்நிலங்கள் மாலவ பீடபூமி என்று அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 41 பண்டல்கண்ட் என்றும் பாகல்கண்ட் என்றும் அழைக்கப்படும் பீடபூமி எது? சரியான விடை ஆப்ஷன் சி மாலவ பீடபூமி. பண்டல்கண்ட் என்றும் பாகல்கண்ட் என்றும் அழைக்கக்கூடிய பீடபூமி மாலவ பீடபூமி ஆகும். பண்டல்கண்ட் என்பது மாலவ பீடபூமியின் கிழக்கு தொடர் பகுதியாகும். பாகல்கண்ட் என்பது மாலவ பீடபூமியின் தொடர்ச்சியாகும். கொஸ்டின் நம்பர் 42 தீபகற்ப பீடபூமியின் மத்திய உயர்நிலங்களின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள பீடபூமி எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ சோட்டா நாக்பூர் பீடபூமி. தீபகற்ப பீடபூமியின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள பீடபூமி சோட்டா நாக்பூர் பீடபூமி ஆகும். கொஸ்டின் நம்பர் 43 தக்கான பீடபூமி எந்த வடிவில் உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி முக்கோணம். தக்கான பீடபூமி முக்கோணம் வடிவில் அமைந்திருக்கும். கொஸ்டின் நம்பர் 44 இரும்புத்தாது மற்றும் நிலக்கரி போன்ற கனிம வளத்திற்கு புகழ்பெற்ற பகுதி எது? சரியான விடை ஆப்ஷன் டி சோட்டா நாக்பூர் பீடபூமி ஆகும். இரும்புத்தாது மற்றும் நிலக்கரி போன்ற கனிம வளத்திற்கு புகழ்பெற்ற பீடபூமி சோட்டா நாக்பூர் பீடபூமி. சோட்டா நாக்பூர் பீடபூமியில் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பெரும்பகுதி, பீகார், மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், ஒடிசாவின் சில பகுதிகள் உள்ளடக்கியது ஆகும். கொஸ்டின் நம்பர் 45 தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான் சமவெளி சாத்புரா மலைத்தொடருக்கு மேற்கே அமைந்துள்ளது. ஆப்ஷன் பி பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள் இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கே அமைந்துள்ளன.
ஆப்ஷன் சி கங்கை சமவெளி மேற்கில் உள்ள யமுனை ஆற்றில் இருந்து கிழக்கில் உள்ள வங்காளதேசம் வரை பரவியுள்ளது. ஆப்ஷன் டி ஒரு தாழ்நிலை சமவெளியாக பிரம்மபுத்திரா சமவெளி கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. தவறான ஒன்று ஆப்ஷன் ஏ. சரியான விளக்கம் ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே அமைந்துள்ளது. சாத்புரா மலைத்தொடர் இல்ல ஆரவல்லி மலைத்தொடர். கொஸ்டின் நம்பர் 46 தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ மேற்கு கடற்கரையின் வடபகுதி கொங்கண கடற்கரை என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி மேற்கு கடற்கரையின் மத்திய பகுதி கனரா கடற்கரை என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி மேற்கு கடற்கரையின் தென்பகுதி மலபார் கடற்கரை என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் டி மேற்கு கடற்கரை சமவெளியில் அமைந்துள்ள கொல்லேரி ஏரி மிக முக்கிய காயல் ஏரியாகும். தவறான ஒன்று ஆப்ஷன் டி. சரியான விளக்கம் மேற்கு கடற்கரை சமவெளியில் அமைந்துள்ள கொல்லேரி ஏரி இல்ல வேம்பநாடு ஏரி மிக முக்கிய ஏரியாகும். கொஸ்டின் நம்பர் 47 இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி எது? சரியான விடை ஆப்ஷன் டி சிலிக்கா ஏரி. இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி சிலிக்கா ஏரியாகும். சிலிக்கா ஏரியானது மகாநதி டெல்டாவிற்கு தென்மேற்கே அமைந்துள்ளது. கொஸ்டின் நம்பர் 48 தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வட சர்க்கார் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றிற்கு இடைப்பட்ட பகுதி சோழமண்டல கடற்கரை என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி கோதாவரி ஆற்றிற்கும் கிருஷ்ணா ஆற்றிற்கும் இடையே உலர் ஏரி அமைந்துள்ளது. ஆப்ஷன் டி தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் பழவேற்காடு ஏரி அமைந்துள்ளது. தவறான ஒன்று ஆப்ஷன் சி. சரியான விளக்கம் கோதாவரி ஆற்றிற்கும் கிருஷ்ணா ஆற்றிற்கும் இடையே கொல்லேரி ஏரி அமைந்துள்ளது. உலர் ஏரி இல்ல கொல்லேரி ஏரி. கொஸ்டின் நம்பர் 49 572 தீவுகளை கொண்ட அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அரபிக்கடலில் அமைந்துள்ளது. 27 தீவுக்கூட்டங்களை கொண்ட லட்சத்தீவுகள் வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ளன. ஆப்ஷன் ஏ 1 2 தவறு. சரியான விளக்கம் 572 தீவுகளை கொண்ட அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ளன. 27 தீவுக்கூட்டங்களை கொண்ட லட்சத்தீவுகள் அரபிக்கடலில் அமைந்துள்ளன. கொஸ்டின் நம்பர் 50 தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ இந்தியாவில் அந்தமான் நிக்கோபார் தீவு மற்றும் லட்சத்தீவுகள் என இரு தீவுகள் உள்ளன. ஆப்ஷன் பி இந்தியாவில் ஒரே செயல்படும் எரிமலை லட்சத்தீவில் உள்ள பாரன் தீவாகும். ஆப்ஷன் பி அந்தமான் நிக்கோபார் தீவில் வடபகுதி தீவுகள் அந்தமான் எனவும் தென்பகுதி தீவுகள் நிக்கோபார் எனவும் அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் டி அந்தமான் நிக்கோபார் தீவின் நிர்வாக தலைநகர் போர்ட் பிளேயர் ஆகும். தவறான ஒன்று ஆப்ஷன் பி. சரியான விளக்கம் இந்தியாவில் ஒரே செயல்படும் எரிமலை அந்தமான் நிக்கோபார் தீவில் உள்ள பாரன் தீவாகும். லட்சத்தீவுகள் இல்ல அந்தமான் நிக்கோபார் தீவுகள்.